மது போதைகளை கடத்தில் மது போதைகளை உருவாக்குவதில் விற்பனையில் தமிழகம் முதல் மாநிலமா? அல்லது தமிழகத்திலே எங்கு நடந்தாலும் ஆங்காங்கு நடக்கிற கொலைகளிலும் இன்று வரை கிட்டத்தட்ட 8500 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, கொலைகார மாநிலத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமா? அல்லது சட்ட ஒழுங்கு காப்பதில் தமிழகம் முதல் மாநிலமா? அல்லது சிறுமிகள் முதல் முதாட்டி வரை கருப்பளிப்பதில் தமிழகம் முதல் மாநிலமா? அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் உருவாக்கி தந்த குடிமராமத்து நாயர் உருவாக்கிவிட்டு சென்ற பணிகளுக்கு இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே, அது முதலாவது இடமா? அல்லது தமிழகம் முழுவதும் கருணாநிதி பெயர் வைக்கிறீர்களே, அது முதலிடமா? அல்லது தன் கட்சிக்காரர்களை கிரிமினல் வழக்கில் இருந்து காப்பாற்றுகிறீர்களே, அது முதலிடமா? அல்லது நீதிமன்றங்களின் மூலமாக பிறப்பிறங்குற தீர்ப்பு வரை நீதிமன்றத்தில் கொட்டு வாங்குகிறீர்களே, அதில் முதல் மாநிலமா? அல்லது எதிர்கட்சிகளை தன் அடிமை கட்சிகளை தனக்கு சாதகமாக அடிமையாக வைத்திருப்பதில் முதல் மாநிலமா? அல்லது தமிழகத்தை சாராய மாநிலமாக உயர்த்துவதில் தமிழகம் முதல் மாநிலமா? அல்லது டாஸ்மாகில் விற்பனை உயர்த்தி காட்டியிருக்கிறீர்களே 60,000 கோடி வரை, அது முதல் மாநிலமா? அல்லது லாக்அப்புகளில் போலீஸ் நிலையங்களில் அடிதடியும் கொலைகள் நடைபெறுகிற அதில் முதல் மாநிலமா? எது முதல் மாநிலம்? எங்களை குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் நாடாண்டு ஆட்சி நடத்தினாரே, தமிழகத்திலே மின்வெட்டு இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை, ரபிடிசம் இல்லை, மீனவர் சாவில்லை, விவசாயிகளுக்கு தொல்லை இல்லை, கூலிப்படைக்கு வேலை இல்லை, ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை, தமிழகத்தில் சிறு விவசாய தற்கொலை இல்லை, தமிழகத்தில் விலைவாசி உயரவில்லை, தமிழகத்திலே தண்ணீர் பஞ்சம் இல்லை, ஒரு அமைதியான ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்தாரே, அது முதல் மாநிலமா? அல்ல இது முதல் மாநிலமா? 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாரே, 7 சட்ட கல்லூரிகளில் கொண்டு வந்தாரே, 4 விவசாய கல்லூரிகளில் கொண்டு வந்தாரே, 5 கால்நடை கல்லூரிகளில் கொண்டு வந்தாரே, அது முதல் மாநிலமா? அல்லது இது முதல் மாநிலமா? எண்ணி பார்க்க வேண்டும். தமிழக வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது முதல் மாநிலம்? இன்னைக்கு முதல் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, 3 முறை மின்சார வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, 3 முறை வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்சார வரி உயர்ந்து இன்றைக்கு தலைகீழாக போய் சென்றிருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, சாக்கடை வரி உயர்ந்திருக்கிறது, மோட்டார் வாகன வரி உயர்ந்திருக்கிறது, முத்திரைத்தாள் பதிவு உயர்ந்திருக்கிறது, பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறது, கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது, இன்றைக்கு தமிழக அத்தியாவசிய பண்டங்கள் விலைகள் அத்தனையும் உயர்ந்திருக்கிறது, காய்கறிகள் உயர்ந்திருக்கிறது, எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மாவட்ட செயல் பகுதி செயலர் உயர்ந்திருக்கிறார்கள். அவருடைய சொத்து உயர்ந்திருக்கிறது, லஞ்ச லாவணியம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய மூலமாக இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாகில் விற்பனை உயர்ந்திருக்கிறது, இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கிறது, இன்றைக்கு கட்டுமான பணியுடைய அத்தனை விலைகளும் உயர்ந்திருக்கிறது, இன்றைக்கு விதவைகள் உயர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே எல்லா வகையிலுமே இன்றைக்கு உயர்வு என்று சொன்னால் இவர்களுக்கு உயர்வு தான் இன்றைக்கு தமிழகத்திலே முதல் மாநிலமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஒரு சீரும் பெரும் பாதையில் புரட்சி தலைவருடைய அம்மா அவருடைய பாதையில் இன்றைக்கு கொண்டு செல்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் வரக்கூடிய தேர்தல் சீர்தூக்கி பார்த்து பொதுமக்களாகிய வாக்காளராகிய நீங்கள் தேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்